இரவு நேரத்தில் மரங்களின் கிளைகளில் நூற்றுக்கணக்கான பொம்மைகள், கண்களில்லாத முகங்கள், காற்றில் தானாக அசையும் கைகள். இது ஒரு திரைப்பட காட்சி அல்ல. மெக்சிகோ நாட்டில் இருக்கும் ஐஸ்லண்ட் ஆஃப் த டோலே எனப்படும் பொம்மை தீவு என்ற உண்மையான இடம்தான். இதற்கு முன் இந்த தீவிற்கு சென்றவர்கள் பலரும் யாரோ நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வுடனே திரும்பியிருக்கிறார்கள். பார்க்கும் அனைவரையும் அச்சுறுத்தும் இந்த பொம்மைகள் எப்படி இங்கே வந்தது? அவற்றின் பின்னால் இருக்கும் சோகமான கதை என்ன? வாருங்கள், அதன் ரகசியத்தினை இந்த வீடியோவில் காணலாம். 1950களில் மெக்சிகோவில் உள்ள சோசிமில்கோ கால்வாய் பகுதியில் டான் ஜூலியன் சாண்டானா என்ற ஒருவர் தனியாக வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் ஒரு நாள் அவருக்கு ஒரு சிறுமி அழுவது போல் சத்தம் கேட்கவே இந்த தனி காட்டிற்குள் யார் அழுவது என தேடி சென்றுள்ளார். அப்போது அவரது வீட்டிற்கு அருகிலுள்ள கால்வாயில் ஒரு சிறுமியின் சடலம் ஒன்று மிதந்து கிடந்துள்ளது. பிறகு பயந்து போன ஜூலியன் சடலத்தினை அந்த காட்டிற்குள்ளேயே புதைத்து வந்துள்ளார். அந்த சம்பவத்திற்கு பிறகு அடிக்கடி ஒரு குழந்தை அழுவது போலவும் இவரை யாரோ ஒருவர் பின்தொடர்வது போலவும் உணர ஆரம்பித்துள்ளார். இதனால் ஒரு கட்டத்தில் அந்த சிறுமியின் ஆவி அங்கேயே சுற்றித் திரிகிறது என்று டான் ஜூலியன் நம்ப ஆரம்பித்தார். சில நாட்களுக்கு பிறகு கால்வாயில் மிதந்து வந்த ஒரு பழைய பொம்மையை கண்டார். அதை அந்த சிறுமியின் ஆவியை அமைதிப்படுத்தும் என நம்பி ஒரு மரத்தில் தொங்கவிட்டார். ஆனால் அதன் பிறகும் விசித்திரமான சத்தங்கள், காலடிச் சுவடுகள், யாரோ அழைப்பது போன்ற குரல்கள் அடிக்கடி கேட்பதாக கூறிய அவர் எங்கு பழைய பொம்மைகள் கிடைத்தாலும் அவற்றை சேகரித்து மரங்களில் தொங்க வைக்க ஆரம்பித்தார். பல வருடங்களில் ஒரு பொம்மை 10 பொம்மை என ஆரம்பித்து அந்த தீவு முழுவதும் நூற்றுக்கணக்கான பொம்மைகளாக மாறிவிட்டது. இந்நிலையில் 2001ஆம் ஆண்டு டான் ஜூலியன் திடீரென ஒரு நாள் அந்த தீவில் இறந்து கிடந்தார். ஆச்சரியமாக அவர் இறந்த இடம் அந்த சிறுமி மூழ்கி இருந்ததாக கூறப்படும் அதே கால்வாய். இதனால் அந்த தீவை சுற்றிய மர்மம் இன்னும் அதிகமானது. இன்று அந்த தீவில் ஆயிரக்கணக்கான பழைய பொம்மைகள் உள்ளன. அவற்றில் சில பொம்மைகளுக்கு தலையில்லாமலும், சிலவற்றின் கண்கள் உடைந்தும், சிலவற்றிற்கு கைகள் மட்டுமே இருக்கின்றன. இதனால் அப்பகுதியில் காற்று வீசும்போது அவை உயிருடன் அசைவது போல தெரிகிறது. மேலும் தீவிற்குள்ளே செல்பவர்களுக்கு தம்மை யாரோ பின்தொடர்வது போல உணர்வுகளையும் அளிக்கிறது. மேலும் அங்கு அமானுஷ்ய சப்தங்கள் கேட்பதால் இந்த இடம் உலகின் மிகவும் பயங்கரமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இத்தீவினை சுற்றி பல மர்மங்கள் பரவினாலும் அந்த சிறுமி உண்மையில் இருந்தாரா அல்லது அது டான் ஜூலியனின் கற்பனையா என்பதற்கான உறுதியான ஆதாரம் இதுவரை கிடைக்கவில்லை. சில வரலாற்று ஆய்வாளர்கள் அங்கு சிறுமி இறந்த பதிவே இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் அந்த தீவிற்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் பலரும் பொம்மைகள் கண்களை அசைப்பது போல இருந்தது, கிசுகிசுக்கும் சத்தம் கேட்டது என்று இன்னும் கூறி வருகின்றனர். இது உண்மையிலேயே ஆவிகளின் தீவா அல்லது ஒரு மனிதனின் தனிமையும் மன அழுத்தமும் உருவாகிய கதையா என்னும் கேள்விக்கான பதில் இன்றும் மர்மமாகவே இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி: மெக்சிகோவின் பொம்மை தீவு உலகின் மிகவும் விசித்திரமான மற்றும் பயங்கரமான சுற்றுலா இடங்களில் ஒன்றாகவே உள்ளது. இந்த மர்மம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது உண்மையா அல்லது வெறும் கதையா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான வீடியோக்களை காண கருநிழல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.